இந்த ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே தாவீது ராஜாவாய் மாறல்ல. அவன் மீண்டும் எதை மேய்க்க போனான்? ஆடுகளை மேய்க்க போனான். ஒருவேளை தாவீது கர்த்தரிடத்துல கேட்டிருக்கலாம், அப்பா இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினீர், நான் நேரா போய் சவுல மண்டை தட்டிட்டு நான் உட்காரணும் பார்த்தா மீண்டும் ஆடுகளை மேய்க்க வைக்கிறீங்க, என்ன காரியம்? ஆண்டவர் மௌனமா இருக்கிறார். நாட்கள் வந்தது. ஆண்டவர் தாவீது கிட்ட சொல்லி இருப்பார், உன்னை ஏன் தெரியுமா நான் ஆடுகளை மேய்க்க வச்சேன், இன்னைக்கு இந்த ஆடுகளை மேய்த்தால்தான் நாளைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய என்னுடைய ஆடுகளை உன்னால மேய்க்க முடியும். கைகளை தட்டி, ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிற பாதைகள் சரியான பாதைகள், ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதங்கள் சரியான விதங்கள். மனிதன் வாசல்களை அடைக்கலாம், ஆனால் கர்த்தர் வாசல்களை உடைப்பார். அல்லேலூயா. இப்ப தாவீது கர்த்தரிடத்துல கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நான் சிங்கத்துக்குடைய கரடி கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். நான் ராஜரிகத்துல உட்கார்ந்து சண்டை போட. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நீ சிங்கத்து கூட கரடி கூட சண்டை போட்டாதான் நாளைக்கு ஒருவனும் எதிர்க்க முடியாத கோலியாத்தை உன்னுடைய கரத்தில் நான் தர முடியும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட அடுத்து தாவீது கேட்பார், ஆண்டவரே சிக்கன் மட்டன் தந்தூரி சிக்கன் சாப்பிட வேண்டிய நான் காட்டுக்குள்ள இருக்கிற மாங்காவை அடிச்சு பழத்தை அடிச்சு சாப்பிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்றா, தம்பி உன்னை நான் சாப்பாட்டுல பஞ்ச வைக்கல, இன்னைக்கே நீ கல் எரிஞ்சு பழகுனாதான் நாளைக்கு இந்த கோழியாத்தை அடிக்க இந்த கல்லு பயன்படும். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிற எல்லாமே ப்ரீ பிளான், பல திட்டங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவைகள் இன்றைக்கு நம்முடைய புத்திக்கு எட்டாதவைகளாக இருக்கலாம், இன்னைக்கு நம்முடைய நினைவுகளுக்கு எட்டாததாக இருக்கலாம். ஆனால் இந்த பகல் நேரத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை வனாந்தரத்தில் நடத்துவது நல்லது, நீ வனாந்தரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நல்லது. ஓரே பெங்கிற தேவ வனாந்தரத்திலே கர்த்தர் மோசேயை சந்தித்தார், அவனுடைய வாழ்க்கை மாறினது.